day 14 of my 100 days challenge. So this is part 2 of my git and github. ஸோ நம்ம பார்ட் 1ல் கிட்னா என்ன கிட்டப்னான்றதை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிட்டப்பில் ரெப்போசிட்ரினா என்ன, அந்த ரெப்போசிட்ரி எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் ஃபைல் எப்படி அப்லோட் பண்ணுறது, இல்லை கமிட் அப்டேட் சேஞ்சஸ்லாம் அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கிட்டப்பில் வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ஸும் வந்து ஒரு ரெப்போசிட்ரின்னு கால் பண்ணுவோம். லைக் நான் இப்போ ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கேன். ஒரு வீடியோ பிளேயர் ஆப்பு, ஒரு கேமு, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டு, 3 ப்ராஜெக்ட் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ 3 ப்ராஜெக்ட்ஸுமே தனித்தனி ரெப்போசிட்ரி நேம் க்ரியேட் பண்ணி அதில் நான் சேவ் பண்ணி வைப்பேன். ஸோ அதுதான் ரெப்போ. நம்ம ப்ராஜெக்ட்ஸோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டரில் ஆன்லைனில் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக சரி, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கொலாப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட டீம்மேட்ஸோட கொலாப் பண்ணுறதுக்கோ சரி, ஸோ நமக்கு அதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கணும்னா அதை கீப் ஆன் இனிஷியல் வெர்ஷன், தென் அதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இனிஷியல் வெர்ஷன், அதுக்கப்புறம் பெட்டர் வெர்ஷன் நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ என்னென்னலாம் வெர்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ எல்லாமே இதில் ட்ராக் பண்ணிக்கலாம். தேவைன்ற போது நம்ம இது நமக்கு இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதுக்கு அப்புறம் இந்த வெர்ஷனுக்கும் நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். தென் டீம் கொலாபரேஷன், அதான் நான் சொன்னேன். தென் க்ளவுட் பேக்கப், இது இப்போ ஒரு ரெப்பாசிட்டரியில் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணி வச்சிட்டிங்களா, உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு க்ளவுட் பேக்கப்பாகவும் யூஸ் ஆகும். தென் மேனேஜ் வெர்ஷன், நீங்கள் வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்னா என்னென்னா சிம்பிள் டேர்மில் வெர்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லலாம். ஸோ ஒரு கிட்டப்பில் ரெப்போசிட்ரி எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட கிட்டப்பில் உங்களோட மெயில் ஐடி க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. தென் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெப்போசிட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெப்போசிட்ரிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நியூ ரெப்போசிட்ரி, இது என்னோட பழைய ஃபைல்ஸ், அதை கண்டுக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல நியூ ஃபைல்ஸ்ன்றதா நியூன்றதை தொட்டு, ஸோ இப்போ நான் ஒரு ரெப்போசிட்ரி, அந்த ரெப்போசிட்ரிக்கு ஒரு நேம் கொடுக்கணும், ப்ராஜெக்ட் 1 அப்படின்ட்டு பேர் தந்துக்கிறேன். ஸோ அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஸோ இது வந்து விசிபிலிட்டி, நீங்கள் பப்ளிக்காக இருக்கலாமா ப்ரைவேட்டாக இருக்கலாமா. பப்ளிக்காக இருந்துச்சுன்னா யூஆர்எல் யூஸ் பண்ணி யார் வேணாலையும் உங்களுக்கு அந்த ரெப்போசிட்ரி வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் தரீங்களோ அவங்க மட்டும்தான் அதை வந்து பார்க்க முடியும். ஸோ நான் இது பப்ளிக்னு வச்சுக்கிறேன், எனக்கு தேவையில்லை. ஸோ ரீட்மி, அந்த ப்ராஜெக்டை பற்றின ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ரீட்மியில் தருவோம். ஸோ அது உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னா அப்படி விட்டுறேன், நான் அப்படி விட்டுறேன். தென் கிரியேட் ரெப்போசிட்ரி. ஸோ இப்போ எனக்கு ப்ராஜெக்ட் 1ன்னு ஒரு ரெப்போசிட்ரி கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு எம்டி ரெப்போசிட்ரி இதை வந்து நம்ம கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை. நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு யூஐ யூஸ் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் ட்ராப்பில் எப்படி உங்களுக்கு ஃபைல் அப்லோட் பண்ணுறதுன்றதை பற்றி சொல்கிறேன். ஸோ அப்லோட் ஆன எக்ஸிஸ்டிங் ஃபைல் நீங்கள் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ராக் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் எனக்கு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ நான் இதை ட்ராக் ட்ராப் பண்ணுறேன். இப்போது எனக்கு இந்த ஃபோல்டர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கமிட்ன்ட்டு நான் இங்கே அதோட டிஸ்கிரிப்ஷன் தந்துக்கிறேன். ஸோ ஒரு வெர்ஷனையும் நீங்கள் ஒரு ஃபைலையும் அப்லோட் பண்ணும் போதோ இல்லை வெர்ஷன் சேஞ்ச் பண்ணி கமிட் பண்ணும் போதோ ஃபைல்ஸை அப்டேட் பண்ணும் போதோ ஸோ அது எதுக்கானதுன்ட்டு இங்கே கொடுத்து வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் அதை செக் பண்ணும் போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கமிட் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஜெக்ட் 1ன்ற ரெப்போசிட்ரியில் ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் அப்லோட் ஆகிருக்கு. அதில் index.htmlன்றது வந்து என்னோட ப்ராஜெக்ட் ஃபைல், இது அப்லோட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு ரெப்போசிட்ரியில் எப்படி நம்ம வந்து கமாண்ட் லைன் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெப்போசிட்ரிக்கு புஷ் பண்ணுறதுன்றதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.